இடைக்கால பட்ஜெட்டில் லாபகரமான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணய சட்டம் இயற்றப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் PR பாண்டியன் தெரிவித்தார். தஞ்சை ரயில் நிலையத்தில் செய்தியாளர்கள் சந்தித்த அவர், மத்திய இடைக்கால பட்ஜெட்டில் லாபகரமான குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்க சட்டம் இயற்றப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக கூறினார். சண்டிகரில் நாளை விவசாயிகளிடம் அமைச்சர்கள் குழு நடத்தும் பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறிய அவர், இதில் விவசாயிகளுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்தார். 10 தினங்களாக பஞ்சாபிலிருந்து புறப்பட்டு விவசாயிகள் வருகிற 13ஆம் தேதி டெல்லி மாநகரத்துக்குள் நுழைவதற்காக பல லட்சக்கணக்கான விவசாயிகள் புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 5க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் குழு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக பிரதமர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. அதனை ஏற்று அவசர அழைப்பின் பேரில் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் என்கிற முறையில் நானும் பங்கேற்கிறேன். நாளைய கூட்டம் MSPக்கு உத்தரவாத சட்டம், விவசாயிகள் மீது போராட்ட களத்தில் போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறும் என்கிற நம்பிக்கை, விவசாயிகளுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் குறித்து ஒரு நம்பிக்கையான நடவடிக்கைகள் அறிவிக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்போடு செல்கிறோம்.